வணக்கம். இன்றைக்கி நம்ம தாஞ்சூர் பெயிண்டிங்கில் விநாயகர் ஃபேஸ் வந்து எப்படி ஸ்கெட்ச் கொண்டு வரலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து எல்லா ஆர்ட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக விநாயகர் வரையணும்னு ஆசைப்படுறவங்க யாருக்காக இருந்தாலுமே இது பயன்படும். எல்லாருமே பார்க்கலாம். இதுக்கான மெஷர்மெண்ட்டெல்லாம் வந்து நான் வீடியோட எண்டில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நம்ம பொதுவாக வந்து ஸ்கெட்ச் போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கிறதுக்காக கிரிட் லைன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணுவோம். அந்த கிரிட் லைனில் வந்து ஃபஸ்ட்டு 4 ஸ்கொயர் மட்டும் இருந்தால் நம்ம ஃபேஸுக்கு போதும். அந்த 4 ஸ்கொயர் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எப்படி போடுறது அப்படின்றது தான் நான் இப்போ போட்டுட்ருக்கேன். இந்த ஃபேஸ் பகுதிக்கு வர இடம் மட்டும் நான் வந்து லைன் பண்ணிக்கிறேன்ப்பா. அது வந்து 3x3 நான் எடுத்திருக்கேன். இந்த 3x3 இந்த மாதிரி லைன் போட்டுட்டு அந்த ஃபேஸோட ஹைட்டு கிரீடத்தோட ஹைட்டெல்லாம் என்னன்றதை நம்ம மெஷர் பண்ணுறத நோட் பண்ணியிருக்கேன். இது வந்து கிரீடத்தோட உயரம் 4.2, இது வந்து ஃபேஸோட உயரம். அப்புறம் ஃபேஸோட அகலம் பார்த்தோம்னா 2.7. அதே போல் அந்த 2.7ம் 4.2ங்கிறது எப்படி எடுத்தேங்கிறது தான் நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு 2 ஸ்கொயர் 3x3 ஃபஸ்ட்டு 2 ஸ்கொயரை மட்டும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பக்கத்து ஸ்கொயரோட மிடில் எட்ஜை வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஏன்னா வந்து விநாயகருக்கு வந்து ஐஸ் வந்து கொஞ்சம் கிராஸாக காட்டுற மாதிரி வரும். ஸோ வந்து நம்ம கிராஸ் லைன் வச்சுட்டு நம்ம அதை வந்து ட்ரா பண்ணுறப்ப நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஒரே மாதிரி நம்ம ஷேப்ஸ் கொண்டு வரதுக்காக ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து மேலே வந்து தலைப்பகுதியில் வந்து ஃபஸ்ட்டு கிரீடம் எப்போவுமே பேஸ் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ட்ராயிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்துடும் ஃபேஸுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு 2 பக்கமும் அந்த லக்ஷ்மி படத்தில் என்ன சொன்னனோ அதே போல் நம்ம இதுக்கும் வந்து அந்த 2 கிரீடத்தோட எட்ஜையும் வரைஞ்சிட்டு கிரீடத்தோட பேஸை போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ நம்ம ஃபேஸை வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். முடிப்பகுதியை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம். முடிப்பகுதியை வரைஞ்சிட்டு இப்போ நான் இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி அந்த லைனோட எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன், எந்த இடத்துல வந்து பெண்ட் பண்ணுறேன், எந்த இடத்துல வந்து முடிக்கிறேன், ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாத்தையும் கரெக்டாக கவனிச்சுட்டு ஒரு பக்கம் நம்ம என்ன பண்ணுறோமோ அதே போல் இன்னொரு பக்கமும் பண்ணுறோம் அப்படின்றப்ப நமக்கு ஸ்கெட்சு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ஐஸ் வரைய போகிறோம். ஐஸ் வரைகிறதுக்கு முன்னாடி அதனுடைய ஹைட்டை வந்து கரெக்ட் பண்ணணும். அதனுடைய ஹைட்டை கரெக்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு சின்ன லைன் வரைஞ்சிக்கிறேன். ஹரிசாண்டலாக ஒரு லைன் வரைஞ்சிட்டு அதுலேருந்து ஐஸை வந்து வரைகிறேன். இப்போ இந்த பக்கம் எப்படி அந்த லைனை பேஸ் பண்ணி வரைஞ்சனோ அதே போல் இந்த பக்கமும் அதே லைனை பேஸ் பண்ணி அதே இடத்துல ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து அந்த ஐஸை வரைஞ்சிக்கிறேன். அப்போ தான் 2 கண்ணும் ஒரே அளவாக நமக்கு கிடைக்கும். அதே போல் நம்ம ஐப்ரோக்கும் ஒரு லெவல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இன்னொரு ஹரிசாண்டல் லைன் வந்து அந்த இடத்துலேருந்து இன்னொரு லைன் மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதே போல் நம்ம ஐப்ரோ ஐஸ் 2 பக்கமும் ஒரே மாதிரி வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ நம்ம தும்பிக்கை வரையணும். தும்பிக்கை வரைகிறதுக்காக அந்த கிராஸ் லைனை டச் பண்ணி தான் ஆரம்பித்து கிரிட் லைனில் என்னத்துல கொண்டு வரோம், எப்படி போகிறோம் அப்படின்றது தான் இதில் முக்கியமாக பார்க்கணும். அதை வந்து கரெக்டாக தும்பிக்கைக்கு வந்து நம்ம ஈக்குவலாக நம்ம பண்ண முடியாது ஃபேஸில் வரைகிற மாதிரி. ஏன்னா ஒரு தும்பிக்கை தான் இருக்குது அப்படின்றப்ப நம்ம அந்த பாக்ஸோட பிளேஸ்மெண்ட் எங்கே பண்ணுறோம் அப்படின்றத தான் பார்க்கணும். எந்த இடத்துல பெண்ட் பண்ணுறோம், எந்த இடத்துல வந்து கொண்டு வந்து நிப்பாட்டுறோம் அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி டச் பண்ணி கொண்டு வந்து இப்போ நம்ம வந்து கிரிட் லைனை விட்டு வெளியே வரோம். அந்த ஃபேஸோட 2 கிரிட் லைனை விட்டு வெளியே வரோம். வந்து கீழே வந்து கர்வ் பண்ணி திரும்ப மேலே கொண்டு போகிறோம். இப்போ நம்ம காது பகுதி வரையலாம். காது பகுதிக்கு வந்து அதே போல் தான் நம்ம கரெக்டாக கொண்டு வரணும். அந்த லைனில் எங்கள் இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் கரெக்டாக கொண்டு வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் நமக்கு அதை ஃபாலோ பண்ணி பண்ணுறப்ப. இதே மாதிரி இந்த பக்கமும் காதை வரைஞ்சிக்கலாம். நீங்கள் யாராவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் வந்து ஃபோட்டோ மெயில் பண்ணலாம் எனக்கு, இல்லை இன்ஸ்டாகிராமில் கூட ஷேர் பண்ணலாம். நான் பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அடுத்தது நம்ம பட்டை போடுறோம். என்ன விநாயகர் வந்து நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பட்டை இல்லை நாமம் எது வேணுமோ அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம்.
இப்போது அந்த இடத்துல தந்தம் வரையணும். தந்தம் வரைகிறதுக்கு முன்னாடி நம்ம அவங்க கழுத்தில் வர ஜுவல்லரியில் வந்து ஒன்று வந்து கரெக்டாக அந்த இடத்துல பொசிஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இடைஞ்சல் இல்லாமல் தந்தம் வந்து எந்த இடத்துக்கிட்ட வரணும் அப்படின்றது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அந்த தந்தம் இடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி வரைகிற மாதிரி ஆகும். அதுக்காக அந்த ஜுவல்லரியை வந்து ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம். அதை பேஸ் பண்ணி வரைகிறப்ப இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம ஃபேஸுக்கு முக்கியமாக தேவையான எல்லாமே வரைஞ்சாச்சு. அடுத்தது நம்ம கிரீடமுக்கும் மெஷர்மெண்ட் இப்போ ஃபஸ்ட்டு என்ன டிசைன் கொடுக்க போகிறோங்கிறத ஒரு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இப்போ நம்ம மேலே வந்து டிசைன் பண்ணிக்கலாம். கிரீடம் முடிச்சுட்டு நான் வந்து அந்த மெஷர்மெண்ட் பற்றி சொல்கிறேன். நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அப்புறம் நான் கொடுத்துருக்க ஸ்கெட்ச் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் வந்து எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். நான் பண்ணுறது நல்லா இருக்குது அப்படின்றது எனக்கே வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேஷன் கொடுக்கலாம். எப்படின்னு விநாயகர் நம்ம முடிச்சிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்காருன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். கால்குலேஷனுக்கு வந்து நம்ம லக்ஷ்மியில் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதே போல் ஃபேஸோட உயரம் பேஸாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் நம்ம கிரிட் லைனில் யூஸ் பண்ணுற அளவும் கூட வந்து அந்த ஃபேஸோட உயரத்தை வச்சு தான் கிரிட் லைன் போட போகிறோம். ஃபேஸோட உயரம் வந்து 3x3க்காக நான் வச்சுருக்கேன். ஆனால் அகலத்தை வந்து 3ஆக வச்சுக்காமல் அதை நம்ம மாற்ற போகிறோம். ஃபேஸோட ஹைட் 3, ஃபேஸோட செகண்டு கிரீடம் எடுத்துக்கலாம். கிரீடத்தோட ஹைட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு இதுலேயும் லக்ஷ்மிலையும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கும் அதே போல் 3 × 1.4. இந்த 1.4 தான் நமக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இப்போ நம்ம 3 கிரிட்டுக்கு லைன் பதிலாக 2ஓ 4ஓ 5ஓ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட அது கூட 1.4ங்கிறத தான் மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்படின்றப்ப கிரீடத்தோட ஹைட் என்ன அப்படின்னா 4.2. அடுத்தது ஃபேஸோட பிரெட்த்து. ஃபேஸோட அகலம் பார்த்தோம் அப்படின்னா 3 × 0.9. ஃபேஸோட அகலம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். இல்லைன்னா ரொம்ப ரவுண்ட் ஃபேஸாக தெரியாமல் லைட்டாக கம்மி பண்ணி காட்டுறோம். அதுக்காக எந்த ஃபேஸோட அளவாக இருந்தாலும் அது கூட கொஞ்சம் சின்னதாக ஒல்லி ஃபேஸாக காட்டுறதுக்காக 0.9 கூட கான்ஸ்டன்ட் வேல்யூவாக நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அதுதான் 2.7ன்னு நம்ம எடுத்துருக்கோம் நம்ம பிக்சரில். கீழே பாருங்கள், நான் நோட் பண்ணியிருக்கிறத பார்த்தா உங்களுக்கு புரியும். 2.7, 4.2 அங்கேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு தெரியல டவுட் இருக்குனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் விநாயகருக்கு ஷேடிங்ஸ் எப்படி கொடுக்குறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். என்ன கலர் ஷேடிங் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.